ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல். சண்டேனாலும் நான்வெஜ் தாங்க. ஸோ அதுக்காக நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரியில் இருக்கிற ஏரிக்கு தாங்க. இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா தவாவில் போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ அவங்களே க்ளீன் பண்ணி க்ளீனாக கொடுத்துருவாங்க. அங்கே பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டுருக்கப்பவே அந்த மீன் வந்து துள்ளுறது தெரியும். ஏன்னா இது வந்து எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே பாருங்கள், மீன் பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன். ஸோ என் ஒய்ஃப் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மீன் க்ளீன் பண்ணதே இல்லை. மீன் அதிகமாக இருக்குது அப்படின்றதால எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லேஜ் ஸ்டைலில் அடுப்பை பற்ற வச்சு அது மேலே தவா வச்சு எண்ணெய் ஊற்றி கறிவேப்பிலை போட்டு அதுக்கு மேலே மீனை வச்சு சுட்டு சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலுங்க. டேம் ஃபிஷ் ஸ்டைலில் சமைக்கணும் அப்படின்றதுக்காக ஜிலேபி ஃபிஷ் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி ஃப்ரெஷ் மீனை ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி வரும்னு தெரில. ஸோ ஒய்ஃப் வந்து சமைக்கிறாங்க. உண்மையிலே இந்த மாதிரி அடுப்பில் சமைக்கிறது வந்து உண்மையிலே ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே பாருங்கள், வில்லேஜ் ஸ்டைலில் வந்து நம்ம சமைக்கிறப்ப உண்மையிலே நம்ம ஒரு கிச்சனுக்குள்ளே சமைக்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் ஹாலில் சமைக்கிறது உண்மையிலே சூப்பராக இருக்குது. பாருங்கள், குக் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. அதுவும் வாழையில் வச்சு பார்க்குறப்ப அது உண்மையிலே வேறு லெவலாக இருக்குது. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்துட்டுருக்குங்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவா ஃப்ரைலே கொஞ்சம் வாழையில் வச்சு ட்ரை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய மீனை எடுத்து வாழையில் வச்சு சுற்றி அதை வந்து எண்ணெய் ஊற்றி தவாவில் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இலை வந்து நல்லா ஃபுல்லாக வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ மீன் வந்து பார்க்கவே தெரியுது நல்லா குக் ஆகிட்டுருக்கு. மீனை தொலைவு முடியலைங்க, சூடாக இருக்குது. வாவ், சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. டேஸ்ட் உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்குது. அங்கே பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி தான் ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு போங்க.